ஓவியா மருத்துவமனைக்கு போனாங்களா அப்படின்றதே தற்போது சந்தேகமா தாங்க வந்துட்டு இருக்கு. நேற்று ஓவியா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப சாதாரணமா தான் பேசியிருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படி அவங்க மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க அப்படின்றதே தற்போது ஒரு கேள்விக்குறியாக தான் வந்துட்டு இருக்கு. இதனால ஒருவேளை ஓவியா மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பொய்யா இருக்குமோ அப்படின்னு நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு இருந்த வேலையில தான் விஜய் டிவி தற்போது ஒரு ப்ரோமோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவியா நம்மளுடைய கமலஹாசன் சார் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தை பத்தி. அதுக்கப்புறமா சக போட்டியாளர்கள் அனைவருமே வீட்டுக்குள்ள ரொம்பவே சோகமா இருக்க மாதிரி மூஞ்சியை வச்சிட்டு இருக்காங்க. ரைஸாலாம் வேற அழுதுட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஓவியா மேடம் கமலஹாசன் சார் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவையும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இதனால விஜய் டிவி நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஓவியா மேடம்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்றதான் சொல்ல வராங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மருத்துவமனைலாம் இல்ல அப்படின்ற விஷயமும் நமக்கு தெளிவாவே தெரிஞ்சிச்சுங்க. அது மட்டும் இல்லங்க, ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஓவியா இல்லைன்னா மக்கள் அனைவருமே விஜய் டிவியையும் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் எங்க திரும்பினாலும் கமெண்டா போட்டிருந்தாங்க. இதனால தற்போது ஓவியா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கான். நீங்க மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும், நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு பிக் பாஸே ஓவியா கிட்ட கெஞ்சி வந்துட்டு இருக்காங்களாம். ஓவியா மறுபடியும் வரணும் அப்படின்றதுனால ஒருவேளை கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுடைய கமலஹாசன் சார் கூட பேசினதுக்கு அப்புறமா ஓவியா மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அப்படின்னு மக்கள் அனைவருமே ஆர்வத்தோட எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு 9 மணிக்குள்ள கண்டிப்பா ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருங்க. அட் த சேம் டைம் ஜூலி வெளியே போயிடுவாங்களா அப்படின்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஓவியா வெளியே போயிட்டாங்கன்னா எலிமினேஷன் கேன்சல் பண்ணி ஜூலி உள்ள இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அதனால மக்கள் அனைவருமே கொஞ்சம் உசாரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஓவியா வெளியே வந்தாலும் பரவாயில்ல, ஜூலி கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை வெளியே போயே ஆகணும் அப்படின்னு கமல் சாருக்கு பயங்கரமா பிரஷர் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.